அந்த தேங்காய் புடுவெல்லாம் எடுத்துன்னு இருக்காங்க. வண்டி லோட் ஆகிட்டுருக்கு. இந்த வண்டி முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம வண்டி நிற்குது, ஸ்ரீ பாலமுருகன். அதுக்கப்புறம் தீபிகான்னு ஒரு வண்டி நின்றுருக்கு. ஃபுல்லாக ஹோல்சேலாக பண்ணிருக்காங்க. நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டாலும் தருவாங்க. ஹோல்சேலாக கேட்டாலும் தருவாங்க, இல்லை நீங்கள் கேஜி கணக்கில் கேட்டாலும் தருவாங்க. பாருங்கள் இப்படி பஞ்சு பஞ்சாக இது பாருங்கள். டிரைவர் விட்டு படுத்துட்டான். மணி 3 மணிக்கு தான் லோடு ஏற்றோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கம்முன்னு வண்டியை விட்டு படுத்துறாரு. அந்த ஈரமாக தண்ணி பிடிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் இதில் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. இந்த மிஷின் தான் இதில் போட்டு இங்கேருந்து அதில் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு சேர்த்து இதில் கொட்டும். அதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து அந்த இன்னொரு மிஷின் பக்கத்தில் அதை கை கட்டுறாங்கல்ல, அந்த மிஷினில் போடுவாங்க. அது இந்த மாதிரி வரும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் அங்கே ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள், அதில் போடுவாங்க. அதில் போட்டு ஃபைனலாக நம்மளுக்கு தூளாக கிடைக்கும். அந்த தூள் தான் நம்ம கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், செடி பிளான்ட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் பர்பஸ் கோழி பண்ணைக்கு தான் இதெல்லாம் ஏற்றுறாங்க. அதிகமாக பண்ணைக்கு தான் விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா கோழி கீழே தரையில் இருந்தால் அடி போட்டுருன்னு சொல்லிட்டு இந்தமாரி நல்லா மெதுன்னு இருக்க மாதிரி போடுவோம். ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். வேணுன்னா ஹோல்சேலாக வேணால் அந்த அண்ணனுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரேட் எவ்வளோன்னு பேசிவிட்டு நீங்கள் ஹோல்சேலாக லாரி நீங்கள் வாடகை வச்சு கூட பேசிக்கலாம். இல்லை ப்ரோக்கரேஜ் இருக்குது, ப்ரோக்கரேஜ் சொன்னால் கூட அவங்களே நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சோன்னா அந்த இடத்துல டெலிவரி பண்ணுறோம். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா தேங்காய் கோகோ பிட் தயாரிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், 1 அடுத்தடுத்து லோடு வந்துனே இருக்குது. இது நம்ம வண்டி, இதுக்கப்புறம் அந்த வண்டி ஒன்று நிற்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, இது செகண்ட் ஸ்டேஜு. அவங்க இது எப்படி அரைக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். தேங்காய் மட்டையெல்லாம் எடுத்து இந்த பெரிய இதில் கொட்டுருவாங்க. எப்படி ஒன்றும் ஏற போதான்னு பார்க்கலாம். வழியாக போயிட்டு இப்படி தூளாக அரைச்சி வருது. இப்போ வந்து இந்த வண்டி கோகோ பீட் லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. எப்படி ஏற்றணும்? கேஜி கணக்குலையும் கொடுப்பாங்க. மொத்தமாக டன்ஸாக வேணும்னாலும் இந்தமாரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன்.
ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாக தூளாக வருது. பாருங்கள், மலை மாரி பூச்சி வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே தேங்காய் பஞ்சு தான். நீங்கள் கோழி பண்ணைக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. இங்கே 2 அக்கா வந்து தண்ணி பிடிச்சின்னு இருக்காங்க. இது நல்லா ஈரம் படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். ஏன்னா காஞ்சி இருந்தால் இந்தமாரி தூளாக வராது. ஃபுல்லாக தண்ணி அந்த மாதிரி தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மிஷினில் போடுவாங்க. அது ஃபுல்லாக உளுத்து அந்த தேங்காய் குடுவைலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த குடுவை மொத்தத்தையும் ஜலிச்சு எடுத்துரும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான உங்களுக்கு அந்த நார் மட்டும் வரும் உங்களுக்கு. நிறைய பேர் இந்த கோழி பண்ணைக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்களே. இந்த ஹோல்சேலாக தான் கொடுக்குறாங்க இவங்க. ரேட் எவ்வளோன்னு தெரில, ரேட் அண்ணங்கிட்ட கேட்டு சொல்கிறேன். இப்போ இந்த வண்டி தான் லோட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் என்ன எவ்வளோ இருக்குது. இது ஃபுல்லாமே தூளாக அரைச்சி உங்களுக்கு ஹோல்சேலாக இதில் ஜலிச்சு அப்புறம் ஜாண்டியரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க, ஜேசிபி மாதிரி. நல்லா ஃபுல்லாக லோட் ஏற்றுறாருப்பா. இதான் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது. ஃபுல்லாக மலை மாரி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இன்னொரு இடத்துல போடுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து இதில் தூளாக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்க, அக்கா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக தண்ணி பிடிக்கணும். இது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மிஷினில் போடுவாங்க.